நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மூலிகை செடிகள பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ சிட்டி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மூலிகைகளுமே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் நம்ம காசு குடுத்து வாங்குற மாரி தான் இருக்கும். ஆனா, நாங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே மூலிகை செடிகள் தான் நெறைய இருக்கு. அது என்னன்னு நான் இப்போ ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து வசம்பு செடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த செடிகள நோண்டி பார்த்தோம்னா, உள்ள வசம்புங்க நெறைய இருக்கும். நம்ம இஞ்சி மாரியே இருக்கும். இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த கத்தாழை செடின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு மூலிகை தான். இந்த சரும பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் போட்டாங்கன்னா, அதுவும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த முள்ளு முள்ளா இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து தூதுவளை செடிங்க. இதுவும் வந்து ஒரு மெடிசினுக்கு நெறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த இலைங்கலாம் பாருங்க ஃபுல்லாவே முள்ளு முள்ளா இருக்கும். ஆனா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. இது கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. கீழாநெல்லி செடி. பார்க்கறதுக்கு நம்போ முள்ளு மரத்தில இருக்கிற இலைங்க மாரியே இருக்கும். ஆக்சுவலா கீழாநெல்லின்னு எப்படி சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இலைக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அப்படியே நெல்லிக்காய் மாரி இருக்கும். சரிங்களா? ஒரு ஒரு இலையிலயும் பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லிக்காய் தெரியுதுங்களா? இப்படி இருக்கும். இதுவும் வந்து ஒரு மூலிகை செடி தான். இது வந்து தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு முள்ளு செடி மாரியே இருக்கும். ஆனா இந்த இலைங்கள இப்படி தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். அதுவும் தொட்டால் சினிங்கி செடி. அதுவும் இந்த சுகர் அது மாரி ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் எடுப்பாங்க. இதுவும் ஒரு மூலிகை செடி தான். ஆனா எனக்கு இதோட பெயர் தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி இலை உங்க வீட்டாண்ட எங்கேயாச்சும் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா, நீங்க இத பத்தியும் எனக்கு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ஃபுல்லாவே பொன்னாங்கண்ணி கீரைங்க தான் நெறைய இருக்கு. நம்ம வந்து ஒரு கீரை கட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 40 இல்ல ரூ. 30ன்னு வாங்குவோம். இங்க வந்து ஃபுல்லாவே இந்த கீரைங்க தான் வெளைஞ்சிருக்கு. இது வந்து மருதாணி. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இத தான் அரைச்சு கையில வந்து போடுவாங்க. நல்லா செவ செவன்னு வரும். ஆனா இப்போலாம் மெகந்தி கோன்னு விக்கிறாங்க. எல்லாமே வந்து ஃபுல்லா ஒரு கெமிக்கலுக்கு மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரல். இந்த இலைய அரைச்சு கையில போட்டோம்னா அவ்வளோ செவ செவன்னு ஆயிடும். இது வந்து பச்சை மிளகா. சும்மா 2 விதைய போட்டு விட்டேன். ஃபுல்லாவே வளர்ந்துருக்கு. பெருசு பெருசா. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு மூலிகை செடி. இது வந்து இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனைக்குலாம் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப ரேர் கிடைக்கிறதில்ல. இது வந்து சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சுகருக்கு ஒரு நல்ல மருந்து. இங்க பார்த்தீங்களா, ஒரு பழம் மாரி இருக்கு பாருங்க. இத காய வச்சு பவுட்ரு பண்ணி இந்த சுகருக்காக சாப்பிடுவாங்க. இதுவும் வந்து ஒரு அற்புத மூலிகை தான். ஆனா வந்து இதோட பேர் வந்து எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பேரு. இந்த இலைகள பாருங்க. அதில ப்ளூ கலர்ல சின்னதா ஒரு பூ ஒண்ணு வரும். பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. இது வந்து பாம்பு விரட்டின்னு சொல்லுவாங்க இந்த செடியோட பேரு. இது இப்படி சைடுல பார்த்தீங்கன்னா, பாம்பு படம் எடுக்கிற மாரியே இருக்கும். தெரியுதுங்களா? பாம்பு விரட்டி செடி. இதுவும் ஒரு மூலிகை தான். இது இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து வெத்தல செடி. வெத்தலனா நம்ம நார்மல் வெத்தலலாம் இல்ல. இது வந்து இந்த நம்ம ஊர்ல சொல்ல போனோம்னா, இந்த கம்மர் வெத்தலன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப காரத்தன்மை அதிகமா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இத வந்து அனல்ல காமிச்சு எண்ணெயில ஃபர்ஸ்ட்டு டிப் பண்ணிட்டு, அனல்ல காமிச்சுட்டு விளக்கோட ஹீட்ல அனல்ல காமிச்சுட்டு, குழந்தைங்களோட நெஞ்சு பகுதியில போட்டோம்னா, இந்த நெஞ்சு சளி எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும்.
இது வந்து கருந்துளசி. நம்ம நார்மல் துளசி பார்த்துருப்போம். ஆனா இது வந்து கருந்துளசின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காட்டா இருக்கும். காரத்தன்மை அதிகமா இருக்கும். கோல்டுலாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இது 2 இலைய பிரிச்சு அ சுடு தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா, கோல்டுலாம் டக்குன்னு கிளியர் ஆயிடும். இங்க பாம்பு மாரி வளைஞ்சு நெளிஞ்சு போகுது பாருங்க. இது வந்து பெரண்ட செடி. இத பிரிச்சு இத அரைச்சு எங்க வந்து இந்த கை, கால் வலி, முட்டி வலிலாம் இருக்குதோ, அங்கலாம் அப்ளை பண்ணோம்னா, வலிங்க வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அத தொடர்ந்து அப்ளை பண்ணோம்னா, அந்த எல்லா வலியும் போயிடும். இதுவும் வந்து ஒரு மூலிகை தான். இது லெமன். லெமன பத்தி சொல்லவே வேணாம். எலுமிச்சை பழத்த பத்தி. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். இது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.